ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 30. இப்போ என்ன நடந்துருச்சு? கலவரம் நடந்திருக்கு. என் மகன் வேலையை பார்க்க போனான். கலவரத்தில் யாரையும் அடித்தா அதுக்கு என் மகன் வேணையா? பரந்தாமனின் தந்தை கத்தினார். பெருசு அடங்கு, உன் மகனை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இப்போ நீ எதுக்கு சலம்பல் பண்ணுற? பரமன் சண்டைக்கு போனான். ஏய், அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுடா. இவன் பண்ணின வேலை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வேலை நிலைக்காது, தெரியுமில்ல. காவல் காக்கிறவனே பொண்ணை துரத்துனா நாடு உருப்பிட்டாப்பல தான். பரந்தாமனின் குடும்பம் அடங்கிவிட்டது. பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லப்பட்டது. பரந்தாமனும் கார்மேகவனும் திட்டம் போட்டு போன காலத்தை பார்த்துருக்காக. அதை அவங்க வாயால் அவங்களே ஒத்துக்கிறாங்க. 2 குடும்பமும் கோயிலுக்கு அபராத தொகையாக ஆளுக்கு 10,000 கட்டிடணும். 2 பேரும் பாதிக்கப்பட்ட பொண்ணோட குடும்பத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த ஊர் பொண்ணை துரத்திட்டு போனதுனால இவங்க 2 குடும்பத்துலேயும் நம்ம ஊர் ஆளுக இனி பொண்ணு எடுக்கிறதும் கொடுக்கறதும் வச்சுக்கப்படாது. நாட்டுப்புற கிராம பஞ்சாயத்துகளில் கொடுக்கப்படும் அதிகப்படி தண்டனை இது. ஒரு கிராமமே பெண் கொடுக்க எடுக்க மாட்டோம் என்று 2 வீடுகளை ஒதுக்கி வைத்தால் மற்ற கிராமங்களில் எப்படி அதை செய்வார்கள்? இதைவிட பெரிய அவமானம் அந்த வீடுகளுக்கு கிடையாது. பரந்தாமன் கார்மேகவண்ணனின் முகங்களும் இருண்டு போனது. அவர்களை பெற்றவர்களின் தலை கவிழ்ந்தது. பஞ்சாயத்தார் தொடர்ந்தனர். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போக சொல்கிறது நல்ல விஷயம் இல்லை. பொண்ணுக்கு பொண்ணை கெடுதல் பண்ணனா வீடு எப்படி தாங்கும்? பொண்ணை பெற்றவங்க சரியாக பொண்ணை வளர்க்கலன்னு அர்த்தமாகாது. அதனால் வீராசாமியோட மருமகள் 2 பேரையும் 6 மாதத்துக்கு அவங்க அப்பா தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். கல்யாணம் ஆன பொண்ணு வாக்கப்பட்ட வீட்டில் இல்லாமல் பிறந்த வீட்டில் இருந்தால் தான் வாக்கப்பட்ட வீட்டோட அருமை அதுகளுக்கு தெரியும். எப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடச்சிருந்தது. நாம் எப்படி அதை நாசம் பண்ணணும்னு உணர்ந்துட்ட பின்னால் அது குடும்பம் நடத்த இந்த ஊருக்கு வரட்டும். 6 மாதம் முடிகிற வரைக்கும் அவள் வீட்டுக்கு வீராசாமி வீட்டுக்கும் போக்குவரத்து இருக்கக்கூடாது. வீராசாமியோட மகங்களும் அவங்க பிள்ளைகளும் வீராசாமி மருமகள்களை போய் பார்க்கக்கூடாது. மல்லிகாவின் பெற்றோர்கள் விசனமாய் நிற்க மல்லிகா வாய் விட்டு அழுதாள். பெற்ற பிள்ளைகளை பார்க்கக்கூடாது என்ற தீர்ப்பு அவளை சுட்டது. பஞ்சாயத்து முடிந்தது என்று எல்லோரும் களைய முற்பட்ட போது செல்வி குண்டை தூக்கி போட்டாள். அது சரி, பேசுகிறதெல்லாம் பேசியாச்சு, சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணின பெரிய மனுஷங்களாம் எழுந்திரிச்சு போயிட்டா எப்படி? நானும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஏன் நாயத்தையும் கேட்கறது? எல்லோரும் அவரவர் இடத்தில் அமர்ந்தனர். வாழ வந்த வீட்டுக்கு நான் என்ன அப்படி அநியாயம் பண்ணிட்டேன்? சித்தப்ப மகன் பெரியப்ப மகனுக்கு நாத்தனாரை கட்டி வச்சா பிறந்த வீட்டு சொந்தம் இருக்குன்னு எல்லா பொம்பளைகளும் தப்பு கணக்கு போடுறது போலத்தான் நானும் போட்டேன். ஏன் அண்ணனை கூப்பிட்டு நான் கோழி அடித்து குழம்பு வச்சு போட்டான், அது தப்பு. எவனோ ஊர் பேர் தெரியாதவன் காரை போட்டுக்கிட்டு வந்தா அவனை வீட்டுக்குள்ளே விட்டு சீராட்டி காலையில் மீன் குழம்பு மத்தியானம் கோழி வறுவல்னு விருந்தாக்கி போடுறது மட்டும் சரி. எந்த ஊர் நாயம் இது? ஏம்மா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இதை செய்ய மாட்டாங்களா? அதைத்தானே நானும் செஞ்சேன். அதுலேயும் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? ஏன் அண்ணா புல்லட்டில் வந்துச்சு, அது பொண்ணு கேட்டால் தப்பு. வெளிநாட்டுக்காரை ஓட்டிக்கிட்டு தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வந்தா சரியா? ஏம்மா, அந்த பையன் என்ன பொண்ணு கேட்கவா வந்துச்சு? கேட்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கெல்லாம் இளைச்சவாயன் என் அண்ணன் தானே சிக்குவான். ராத்திரி நேரத்தில் கரும்பு காட்டு பக்கம் துரத்திட்டு போனது தப்பாமா. எவங்கூடைய ஒரு நாள் ஊரா சுற்றிட்டு உத்தமி போல் வேஷம் போடுறது மட்டும் சரியாமா? ஓய்! சுட்டு விரலை நீட்டி ஆத்திரமாக எழுந்தான் பரமன். எதை வேணுனாலும் பேசிப்படலான்னு பேசாத. வாய் இருந்தா என்ன வார்த்தை வேணுனாலும் பேசிடுவியா? ஏன் மாமா மக உத்தமை இல்லாமல் வேற யாரு? இப்போ என்ன சொல்ல வர? ஒரு நாள் பூரா இவர் கூட ஊர் சுற்றினாலே இவர் கட்டிக்கிறேன்னு பொண்ணு கேட்குறாரான்னு தானே கேட்குற? சார், நீங்கள் பொண்ணு கேளுங்க. பரமன் ஹரிஹரனின் கைப்பிடித்து எழுப்பினான். ஹரிஹரன் திகைத்தான். வீட்டுக்குள் பேசும் பேச்சை ஊர் நடுவில் பேசுவதா? அவனுக்கு இது பழக்கமில்லையே. மிஸ்டர் பரமன். ஹரிஹரன் மறுக்க முற்படும் போது பரமன் குனிந்து ஹரிஹரனின் காதுகளில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி பேசினான். காலையில் நான் ரைஸ் மில்லுக்கு போகிறேன்னு சுமித்ரா கிட்ட உங்கள் பேக்கை கொடுத்துட்டு போனப்போ ராமசாமி எதுக்க வந்தான். அவனை ரைஸ் மில்லுக்கு அனுப்பிட்டு உடனே மாடிக்கு சுமித்ராவை பின்னாடியே வந்துட்டேன்.
பரமன். ஹரிஹரன் அதிர்ந்து விட்டான். வாய்க்கு வாய் என் மாமன் மக நான் கட்டிக்க போறவன் என்று சொன்னவன் சுமித்ரா என் அனுப்பில் இருந்ததை நேரில் பார்த்து விட்டானா? நேசித்தவனின் நெஞ்சம் எப்படி உடைந்து சிதறியிருக்கும் என்பதை ஹரிஹரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சுமித்ரா மேலேயும் குத்தம் இல்லை, உங்கள் மேலேயும் குத்தம் இல்லை. ஆனால் அவன் மனசு உங்கள் மேலே இருக்கே, அது தெரிஞ்ச பின்னால் என்னால் எப்படி அவக்களத்தில் தாலி கட்ட முடியும்? உங்கள் மனசும் அவன் மேலே இருக்குது. முறையாக பொண்ணு கேட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஜாதி அது இதுன்னு பேசிட்டு என் மாமா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். சுமித்ராவும் குடும்பத்தை மாரி உங்கள் பின்னால் வரமாட்டான். அதிரடியாக ஏதாவது பண்ணுங்க. ஹரிஹரனின் முகம் தெளிந்தது. கூட்டத்தினரை பார்த்து கரம் குவித்தான். பாருங்க, எனக்கு உங்கள் வில்லேஜ் பழக்கம்லாம் தெரியாது. நடு ரோட்டில் ஒரு பொண்ணு மயங்கி கிடந்தா அவளை காப்பாற்றினா தான் அவள் உத்தமையாக இருக்க முடியும். எனக்கு என்ன, நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டா அவள் கதி என்ன ஆகும்? அப்படி சொல்லு ராசா, கூட்டத்திலிருந்து ஒரு கிழவி கூறினாள். சுமித்ரா என்னோட தான் ஒரு நாள் முழுதும் இருந்தா, தனியாக இல்லை, என் குடும்பத்தோடு இருந்தா. என் மேலேயும் அவன் மேலேயும் தவறு இருந்தா நான் எப்படி தைரியமாக அவங்க வீட்டுக்கே காரில் வருவேன்? என்னோட ஊர் சுத்த நினைக்கிறவ தான் இருக்கிற இடத்த தெரிவிக்க ஏன் ஃபோன் மேலே ஃபோன் அவங்க வீட்டுக்கு என் செல்ஃபோன் மூலமாக போட்டா. ஒளிவு மறைவு எங்ககிட்ட இல்லை. பட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் என் பெற்றவங்களுக்கு ஒரே புள்ள. எங்களுக்கு பாண்டிச்சேரியிலையும் சென்னையிலையும் பிஸ்னஸ் இருக்குது. வெளிநாட்டில் படிச்சிருக்கேன். கெட்ட பழக்கம்னு நீங்கள் நினைக்கிற எதுவும் எனக்கு கிடையாது. இங்கே ஊருக்கு முன்னால் வீராசாமி அங்கிள் கிட்ட கேட்குறேன். அங்கிள், உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்களா? வீராசாமி திகைத்து போனார். சுமித்ரா நம்ப மாட்டாமல் ஹரிஹரனின் முகத்தை பார்த்தாள். செல்வி பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்து விட்டதே என்று தன்னையே நொந்து கொண்டாள். கனகவள்ளி கையை பிசைந்தாள். வெள்ளைச்சாமியும் ராமசாமியும் வீராசாமியின் முகத்தை பார்த்தார்கள். அவரோ பரமனின் முகம் பார்த்தார். என்னடா பரமா, இப்படி நடக்குது? நீயே ஆதரிக்கிறியே? மாமா, அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன், என்னை விட படித்தவனா ஒழுக்கமானவனா பெரிய தொழில் செய்கிறவனா ஒருத்தன் வரட்டும், நான் என் மாமா மகளை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னனா இல்லையா? இன்றைக்கி சார் வந்திருக்கிறாரு. இவர் தான் என்ன மிஞ்சினவர், ஜெயிச்சவர். இவருக்கு உங்கள் மகளை விட்டு கொடுக்குறேன். ஏண்டா நம்ம சாதிசனம்? மாமா, நம்ம பொண்ணை கட்டிக்கிட்டா அவரும் நம்ம சாதி தான். ஒரு வார்த்தை வந்துருச்சு, அவரும் பொண்ணு கேட்குறாரு. 8 ஜில்லா தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. பொண்ணை கட்டி கொடு. அப்போது பஞ்சாயத்தில் சொல்கிறேன், இந்த தம்பிக்கு என் மகளை கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம். பஞ்சாயத்தார் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேசினர். இறுதியில் நடுவில் அமர்ந்திருந்தவர் தொண்டையை கனைத்து கொண்டார். பேச ஆரம்பித்தார். ரொம்ப புதுமையாக இன்றைக்கி பஞ்சாயத்தில் நின்று பொண்ணு கேட்கறது நடந்திருக்கு. கேட்டு வந்த தம்பி நேர்மையானவர். முறமாமா ஒத்து கொடுத்துட்டான். பெற்றவர் சம்மதம் சொல்லிட்டாரு. நாம் சாதி கட்டுப்பாட்டை பார்க்குறப்போ இந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி இந்த தம்பியை பார்க்கறதுக்கு நம்ம சாதி பயல்களே காரணமாயிட்டாங்க. இவங்க திட்டம் போட்டு சந்திக்கலை. ஆனாலும் இந்த பொண்ணோட மதனியே நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு வார்த்தை எடக்கு முடக்க சொல்லிருச்சு. பஞ்சாயத்தார் சொல்லி கொண்டிருக்க ஹரிஹரன் பரமனிடம் வினவியது சுமித்ராவின் காதில் விழுந்தது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எடக்கு முடக்கு? ஆரம்பிச்சிட்டானா என்று நினைக்கும் போதே பதில் சொல்ல தெரியாமல் பரமன் விழிப்பது தெரிந்தது. சார், இப்போ அதுவா முக்கியம்? பஞ்சாயத்து முடிவு என்னன்னு கேட்போம். பரமன் கலன்று கொண்டான். பஞ்சாயத்தார் தொடர்ந்தார்கள். அதனால இந்த தம்பிக்கு வீராசாமியோட பொண்ணை கட்டி கொடுத்துடலான்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணியிருக்கு. பஞ்சாயத்தில் முடிவான பின்னால் நாள் கடத்துறது உசிதமில்லைன்னு பஞ்சாயத்தார் நினைக்கிற காரணத்தால் இங்கேயே இப்போவே அந்த தம்பி வீராசாமியோட மக கழுத்தில் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுது. அடுத்து வந்த நிமிடங்களில் அந்த ஊர் மக்களை சாட்சியாக வைத்து ஹரிஹரன் சுமித்ராவின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டான். தாலி கட்டி வீட்டுக்கு வந்தவுடன் சுமித்ராவை அழைத்து கொண்டு மதுரைக்கு கிளம்பிவிட்டான். அங்கிள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கம்மிங் மண்டே சுமித்ராவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க போகிறோம். என் மேரேஜை என் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சுமி எக்ஸாம் முடிஞ்சதும் நாங்கள் பாண்டிச்சேரி போகணும். அவர்கள் மதுரைக்கு கிளம்பி சென்றனர்.